அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 28/4/2024 சித்திரை மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதி காலை 8:22 வரை, பின்பு தேய்பிறை பஞ்சமி. மூல நட்சத்திரம் பின்னரவு 4:49 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். அமிர்த யோகம் பின்னரவு 4:49 வரை, பின்பு சித்த யோகம். கரிநாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வரையில் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் குரு சுக்கிரன், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் திருப்திகரமாக இருந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் 8ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் அனுகூலமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது உத்தமம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் நிலவும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் இன்றைய நாளில் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும்.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்றிருப்பது நல்ல அமைப்பு ஆகும். அது மட்டுமில்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன், செவ்வாய், ராகு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிந்தித்து செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையாட்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படலாம் என்பதால் வேலையாட்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, முக்கிய விஷயங்களை வேலையாட்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிக மிக நல்லது. நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசிக்கதிபதி சூரியன் குரு சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதனை எதிர்கொண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதனை சமாளித்து ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரன், அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. பொதுவாக சனி 6ல் இருப்பதால் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் என்றாலும் அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு உண்டாகும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்திருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். தேவையில்லாத பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை உண்டாகலாம். அதனால் யோசித்து எதிலும் பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் அமைய பெற்று உங்கள் ராசிக்கு 7ல் சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து மனமகிழ்ச்சியை தரும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்பட்டு மன மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ல் சந்திரன், 6ல் சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படுவது மிக மிக நல்லது.
தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகி மன அமைதியை குறைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். பொதுவாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனத்தோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கும். அதனால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக ஜென்ம ராசியில் சந்திரன், பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் மேலும் வளமான பலன்களை அடையலாம். குடும்பத்தில் தேவையான ஒரு நவீனகரமான கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நவீன பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்களும் உண்டு. மனைவி பிள்ளைகள் வகையில் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய நிகழ்வுகள் நடக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சனி, 12இல் சந்திரன் சஞ்சரிப்பது தேவையில்லாத நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானத்தோடு பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால்தான் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பொதுவாக தொழில் ரீதியாக தேவையில்லாத ஒரு நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும் என்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பளு சற்று கூடுதலாக இருக்கும். வேலைப்பளு காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் சுக்கிரன் சஞ்சரிப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். எதிர்பாராத தனச்சேர்க்கையை ஏற்பட்டு உங்கள் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். தொழில் ரீதியாக புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது, தூர பயணங்களை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு வலுவாக சஞ்சரிப்பதும் 10இல் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கி தரக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக புதிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களுடன் நட்புடன் பழகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் ஏற்படும். நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை நீங்கள் பெறலாம்.
மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ங்க, இன்னைக்கு உங்ககிட்ட சொந்த தொழில் யோகத்தை பற்றி தெளிவாக பேச போகிறேன். சொந்த தொழில் யோகத்தை பற்றி பேசுகின்ற போது நேற்று சில கருத்துக்களை கூறினேன். இன்று உங்களிடம் கூட்டு தொழிலை பற்றி கூற உள்ளேன். ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்துல எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவர்களுக்கு கூட்டாக தொழில் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும், கூட்டு தொழில் மூலமாக அனுகூலங்கள் உண்டாகும், ஒரு வளர்ச்சிகள் உண்டாகும் என பார்க்கின்ற பொழுது அதுக்கும் ஜாதகத்துல நிறைய தகவல்கள் இருக்கிறது. ஜாதகம் நல்லா பலமா இருந்தால்தான் தொழில் செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எந்த ஒரு ஜாதகத்திலும் லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்துல இருக்கணும்னு சொன்னேன். ஒரு சில இடங்கள்ல 10ஆம் அதிபதி நல்ல ஸ்தானத்துல இல்லாத பொழுது ஒரு சிலர் ஜாதகத்துல 7ஆம் வீடு நல்ல பலமா இருக்கும். இந்த 7ஆம் வீடு பலமா இருக்கிறவங்க உங்களுக்கு கூட்டாக தொழில் செஞ்சால் ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானங்கள் அமைய பெற்று தன லாபஸ்தானத்தில் அமைய பெற்று நல்ல கிரக சேர்க்கையோடு இருந்தால் அவங்க கூட்டு தொழில் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்களை அடைய முடியும். 7ஆம் அதிபதி கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல நல்ல ஸ்தானத்தில் அமைய பெற்று ஒரு நல்ல கிரக சேர்க்கை பெற்று இருப்பது மிக மிக சிறப்பு. பொதுவா 7ஆம் அதிபதி கேது சேரக்கூடாது. 7ஆம் அதிபதி அது போல சனி சேரக்கூடாது, செவ்வாய் சேரக்கூடாது. சனி சேர்ந்தா கூட நல்லதுதான், செவ்வாய் சேரக்கூடாது. செவ்வாய் சேர்ந்தா வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுது, கேது சேர்ந்தா நஷ்டங்கள் ஏற்படுது. அது போல 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு தேய்பிரை சந்திரன் சேரக்கூடாது. தேய்பிரை சந்திரன் சேர்ந்தால் கூட ஒரு சில ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகிறது. எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி கேந்திரம் அல்லது திரிகோண ஸ்தானத்துல இருக்குதோ அவங்க கூட்டு தொழில் மூலமாக ஒரு நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு உண்டாகும். எந்த ஒரு ஜாதகருக்கு 7ஆம் அதிபதி சூரியன் சேர்க்கை பெறுகிறதோ, 7ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல போய் அமைகிறதோ, 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்குதோ, அல்லது 7ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்குதோ, அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறவங்களுக்கு தந்தை வழி உறவினர்களுடன் சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். எந்த ஒரு ஜாதகருக்கு 7ஆம் அதிபதியும் பலம் பெற்று கூட சூரியன் நல்ல பலமா இருக்கோ அவங்களுக்கு அப்பா வழி உறவினர்கள் மூலமாகவும் வயசு மூத்தவங்கள் மூலமாகவும் ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதியும் நல்ல பலமா சேர்ந்து இருந்து கூட சந்திரன் வளபிறை சந்திரனாக இருந்தால் தாய் வழி உறவுகள் மூலமாக தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். அது போல 7ஆம் அதிபதியோட புதன் சேர்கின்ற போது அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு கூட்டு தொழில் யோகத்தை கொடுத்துருது. அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட புதன் சேர்ந்திருந்து அவங்களுக்கு ஜாதக ரீதியாக உங்களுக்கு பாத்தீங்கன்னா புதன் நல்லா வலிமையா இருக்கும் போது மாமன் வழி உறவுகள், தாய் வழி உறவுகள், மாமன் ஸ்தானத்துல இருக்கவங்களோட சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையானது உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட ஆண்கள் ஜாதகம் என்றால் சுக்கிரன் சேர்க்கை பெற்று அமைய பெற்றிருந்தால், சுக்கிரன் தொடர்போடு இருந்தால், சுக்கிரன் நல்ல ஒரு நிலையில இருந்தால் அவங்க பெண்கள் சம்பந்தப்பட்டவங்களை கூட வச்சுக்கிட்டு கூட்டாக வைத்துக்கொண்டு அல்லது மனைவியை கூட்டாக வைத்துக்கொண்டு தொழில் செய்கின்ற பொழுது ஒரு வளமான பலன்களும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை அடைய முடியும். எந்த ஒரு ஜாதகத்துல உங்களுக்கு 7ஆம் அதிபதியோட உங்களுக்கு சுக்கிரன் நல்ல பலமா இருக்கோ அவங்க மனைவி மூலமாகவும் மனைவியை கூட சேர்த்து வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாகவும் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அது போல எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட செவ்வாய் சேருதோ, செவ்வாய் சேர்ந்தா வாக்குவாதம் ஒரு பக்கம் சொன்னாலும் செவ்வாய் ஒரு நல்ல இடத்துல செவ்வாய் சேர்க்கை பெற்றிருந்தாலும் 3-11 அதிபதியோட தொடர்பு இருந்தாலும் அவங்க உடன் பிறந்தவர்களை கூட்டாக வைத்துக்கொண்டு உடன் பிறந்தவர்களை கூட்டாளியாக சேர்த்து கொண்டு தொழில் செஞ்சு நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அனுகூலங்களும் நல்ல ஒரு வளமான பலன்களும் கண்டிப்பாக கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட குரு சேர்ந்து இருக்கோ அவங்களுக்கு நண்பர்கள் மூலமாகவோ பிள்ளைகள் மூலமாகவோ பிள்ளைகளை கூட்டாக வைத்துக்கொண்டோ செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு ஏற்படும். எந்த ஒரு ஜாதகருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட சனி சேருதோ அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான அமைப்புன்னு சொல்லலாம்.
சொந்த முயற்சியால் நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு அனுகூலங்களும். ஒரு சில இடங்கள்ல வந்து சனி நல்ல பலமா இருக்கிறவங்களுக்கு கூலிக்காரங்களை கூட சேர்த்துக்கிட்டு வேலைக்காரங்களை கூட கூட்டாக வைத்துக்கொண்டு வேலைக்காரங்களே தொழிலை வந்து நல்ல ஒரு நிலையில கொண்டு வரக்கூடிய யோகங்கள்லாம் கூட கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகத்துல சனி ஒரு ஜாதகத்துல நல்ல பலமான நிலையில இருக்கோ அவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க வந்து நல்ல ஒரு லாயலா இருக்கிறது, நல்ல ஆதரவா இருக்கிறது, ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட ஜாதக ரீதியாக உண்டாக்கும். ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியோட ஜாதகத்துல வந்து சனி நல்ல பலமா இருக்குன்னா அவங்களுக்கு வந்து வேலைக்காரங்க ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு ஜாதகத்துல ஜீவனக்காரகன்னு சொல்லக்கூடிய கிரகம் சனிங்க. சனி கூட ஒரு ஜாதகத்துல புதன் சேர்ந்திருந்தா அவங்க யாரு கூடயாவது ஒரு கூட்டாக சேர்ந்து தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உண்டாகும். பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து 7ஆம் அதிபதியோட என்ன கிரகங்கள் சேர்ந்திருந்தா ஒரு கூட்டு தொழில்னு சொன்னேன். அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதியும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி தொடர்போடு இருந்தால் தந்தை வழியிலும் 7ஆம் அதிபதி நல்ல வலிமையா இருக்கின்ற பொழுது மனைவி ஸ்தானத்தில் இருக்கவங்கள கூட்டாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் மூலமாகவும் 7ஆம் அதிபதியோட 5ஆம் அதிபதி சேர்ந்திருந்தால் பிள்ளைகள் பங்காளிகளை கூட்டாக வைத்துக்கொண்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் உண்டாக்கும். அது போல 7ஆம் அதிபதியோட ஒரு ஜாதகத்துல எந்த ஒரு ஜாதகத்துல 3-11 தொடர்பு இருக்குதோ அவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களை கூட்டாக வைத்துக்கொண்டு செய்யக்கூடிய தொழில் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி 6-8-12 மறைகிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6-8-12 இருக்கோ அது ஒன்றும் சிறப்புன்னு சொல்ல முடியாது. அது போல ஒரு ஜாதகத்துல 7ஆம் அதிபதி உங்களுக்கு வந்து சரலக்னமா இருந்தால் 11ஆம் வீட்டுல இருந்தாலும், சிறலக்னமா இருந்தால் 9ஆம் வீட்டுல இருந்தாலும், உபயலக்னமா இருந்தால் பெரும்பாலும் கூட்டுத்தொழில் செய்யாம இருக்கிறதோ ரொம்ப நல்லது. சரலக்னம்னு சொல்லிட்டு போகின்ற போது மேஷம், கடகம், துலாம், மகரம் ஆகிய ராசிகள் சரலக்னமாகும். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி போய் லாபஸ்தானத்துல இருந்தால் அவங்க கூட்டுத்தொழில் செய்கின்ற போது நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அனுகூலமற்ற நிலை உண்டாகும். அது போல சிறலக்னம்னு சொல்லக்கூடிய ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய லக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ஆம் வீடு பாதகஸ்தானம் ஆகும். அப்படி 9ஆம் வீடு பாதகஸ்தானம் என்ற காரணத்தினால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜாதக ரீதியாக 7ஆம் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்துல வந்து சிறலக்னத்துல பிறந்தவங்களுக்கு 9ஆம் வீட்டுல போய் 7ஆம் அதிபதி உட்காரும் போது அவங்க கூட்டுத்தொழில் செஞ்சால் அவ்வளவு சிறப்பா இருக்கும்னு சொல்ல முடியாது. அடுத்து எந்த ஒரு ஜாதகர் வந்து உபயலக்னத்துல பிறந்திருக்காரு, உபயலக்னம் என்பது மிதுனம், உங்களுக்கு வந்து கன்னி, தனுசு, மீனம், இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியே பாதகாதிபதியா வர்றது காரணத்தினால இவங்க முடிஞ்ச வரைக்கும் கூட்டுத்தொழில் செய்யாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு ஜாதகத்திலும் 7ஆம் அதிபதி ஒரு நல்ல இடத்துல இருந்து அவங்க வந்து ஒரு கூட்டுத்தொழில் செஞ்சாதான் நல்ல லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் யோகங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். ஜோதி ரீதியாக யாருக்கு கூட்டுத்தொழில் யோகம், கூட்டுத்தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சிகள்லாம் ஏற்படும் என்பதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை உங்களிடம் தெளிவாக கூறியுள்ளேன். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நேயர்களே, இதுவரை கூட்டுத்தொழில் பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் பேசினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.